இன்று அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. தலைப்புச் செய்திகள். லெபனான் இஸ்ரேல் இடையே கடும் போர் இடம்பெற்று வரும் சூழலில் அங்கிருக்கும் கெனடிய குடிமக்களை வெளியேறும்படி கனடா உத்தரவிட்டு அதற்கான சில நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. நாட்டில் சிறந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு தேவையான அரசியல் மாற்றத்தை முன்னெடுக்க உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கன் விமான சேவையின் பங்குகளை விற்பனை செய்யும் திட்டத்தை நிறுத்த தற்போதைய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்திய விமானப்படை தினத்தையொட்டி வான் சாகச நிகழ்ச்சி காரணமாக இன்று பிற்பகல் 1:45 மணி முதல் 3:15 மணி வரை சென்னை விமான நிலையம் 2 மணி நேரம் மூடப்படும் என்று விமான நிலையம் முன்னறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இங்கிலாந்தில் 142 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அனல்மின் நிலையம் மூடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. வணக்கம். லெபனான் இஸ்ரேல் இடையே கடும் போர் இடம்பெற்று வரும் சூழலில் அங்கிருக்கும் கெனடிய மக்களை வெளியேறும்படி கனடா உத்தரவிட்டு அதற்கான சில நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த வாரம் லெபனான் நாட்டின் தெற்கில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் கெனடிய தம்பதிகள் கொல்லப்பட்டதை அடுத்து தனது கெனடிய சகோதரர் உட்பட அதிகமான குடும்ப உறுப்பினர்கள் லெபனான் நாட்டில் இருந்து பாதுகாப்பாக வெளியேற போராடி வருவதாகவும் இதனால் தான் தூக்கமிழந்து வருவதாகவும் இஸ்ரேலின் தாக்குதலில் கொல்லப்பட்ட தம்பதிகளின் மகன் ஒரு தொலைபேசி நேர்காணல் ஒன்றில் தெரிவித்துள்ளார். பக்ரைனில் இருந்து அவர் இதனை தெரிவித்தார். இதேவேளை லெபனானில் சுமார் 45,000 கெனடியர்கள் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படும் அதேவேளை அதில் பாதி பேர் மட்டுமே பெய்ரூட்டில் உள்ள தூதரகத்தில் பதிவு செய்துள்ளனர் என்று வெளியுறவு அமைச்சர் மெலானி ஜோலி தெரிவித்தார். செயின்ட் லாரன்ஸ் பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் உயிராபத்து இல்லாத காயங்களுடன் இளைஞர் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் எஸ்பிளைன் மற்றும் பெர்க்லி பகுதியில் நேற்றிரவு 9 மணி அளவில் இடம்பெற்றுள்ளது என்று டொரண்டோ காவல்துறை தெரிவித்தனர். பாதிக்கப்பட்ட நபர் உயிருக்கு ஆபத்தில்லா காயங்களுடன் சம்பவ இடத்திலேயே இருந்தார் எனவும் பின்னர் அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் தெரிவித்தனர். அதேவேளை சந்தேக நபர்கள் சம்பவ இடத்திலிருந்து தப்பி செல்லும் காட்சி பதிவாகியதாகவும் அவர்கள் தொடர்பான மேலதிக விவரங்கள் தெரியவில்லை என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கனேடிய வதிவிட பாடசாலைகளில் உயிர் பிழைத்தவர்களையும் வீடு திரும்பாத பழங்குடியின குழந்தைகளையும் கௌரவிக்கும் நேற்றைய நிகழ்வில் ஓட்டப்பந்தய வீரர்கள் எட்மண்டனின் கிங்ஸ்மேன் பூங்காவில் ஒன்று கூடி நினைவு கூர்ந்துள்ளனர். உண்மை மற்றும் நல்லிணக்கத்திற்கான தேசிய தினமான நேற்றைய தினத்தில் நூற்றுக்கணக்கான ஓட்டப்பந்தய வீரர்கள் இதில் கலந்து கொண்டனர். அங்கு கூடியிருந்தவர்கள் நல்லிணக்கத்தின் அடையாளமாக ஆரஞ்சு நிற ஆடை அணிந்து பிரார்த்தனையை மேற்கொண்டனர். நல்லிணக்கம் என்பது அன்றாட பொறுப்பாகவும் உண்மையை பிரதிபலிப்பதாகவும் இருக்க வேண்டும் என்று எட்மண்டன் மேயர் அமர்ஜித் சோஹி தெரிவித்தார். நார்த் யோர்க் மற்றும் ஈஸ்ட் யோர்க்கில் ஒரே இரவில் நடந்த துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் உயிரிழந்து மற்றொருவர் உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நார்த் யோர்க்கில் உள்ள லாரன்ஸ் அவென்யூ வெஸ்ட் மற்றும் மார்லி அவென்யூ பகுதியில் லாரன்ஸ் அலன் பகுதியில் உள்ள வாகன நிறுத்துமிடத்தில் நேற்று நள்ளிரவில் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் 30 அல்லது 40 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் மருத்துவமனையில் உயிரிழந்தார் என்றும் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மனிதநேயம், பரஸ்பர நம்பிக்கை, மரியாதை மற்றும் சிறந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு தேவையான அரசியல் மாற்றத்தை முன்னெடுக்க உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இன்றைய சர்வதேச சிறுவர் மற்றும் முதியோர் தின வாழ்த்து செய்தியில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். சிறுவர்களின் உள சமூக வளர்ச்சியை தடுக்கும் காரணிகள் மற்றும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் வகையிலான கல்வி முறைமையில் இருந்து தற்போதைய இளம் தலைமுறையினரை விடுவிப்பதே மறுமலர்ச்சி கால பணியின் இலக்காகும். மனிதநேயம், பரஸ்பர நம்பிக்கை, மரியாதை மற்றும் சிறந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு தேவையான அரசியல் மாற்றத்தை முன்னெடுப்பதற்கும் சுற்றலாடை பாதுகாப்பதற்கும் தாம் முன்னுரிமை அளிக்கப்படும். அத்துடன் சிரேஷ்ட பிரஜைகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் சுதந்திரத்திற்காகவும் தாம் அர்ப்பணிப்புடன் செயற்பட உள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதேவேளை சர்வதேச சிறுவர் தினத்தை ஒரு தொனிப்பொருளுடன் மாத்திரம் மட்டுப்படுத்தாமல் அதனை யதார்த்தமாக்குவதே தற்போதைய அரசாங்கத்தின் நோக்கமாகும் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தமது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஓய்வூதிய பலன்களை மேம்படுத்துவதற்கும் இலவச மருத்துவ சேவைகளை உறுதி செய்வதற்கும் தமது அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாகவும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார்.
கடந்த அரசாங்கத்தில் ஸ்ரீலங்கன் விமான சேவையின் பங்குகளை விற்பனை செய்யும் திட்டத்தை நிறுத்த தற்போதைய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் முதலாவது அமைச்சரவை கூட்டத்தின் போதே இந்த திட்டத்தை நிறுத்துவதற்கான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஸ்ரீலங்கன் விமான சேவையின் பங்குகளில் 51 விழுக்காடை விற்பனை செய்ய கடந்த அரசாங்கத்தில் அரச தொழில் முயற்சி மறுசீரமைப்பு பிரிவு நடவடிக்கை எடுத்திருந்தது. இதற்கமைய தனியார் முதலீட்டாளர்களை இணைத்துக் கொள்வதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இதனை கைவிட்டு ஸ்ரீலங்கன் விமான சேவையின் முகாமைத்துவத்தை செயற்திறன் மிக்கதாக மாற்றுவது தொடர்பில் தற்போதைய அரசாங்கத்தினால் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் பொது தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் பணி இன்று முதல் ஆரம்பமாக உள்ளது. தபால் மூல வாக்காளர்களின் வசதிக்காக நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து தேர்தல் தொகுதிகளுக்கும் 2024ஆம் ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியல் இன்று முதல் காட்சிப்படுத்தப்படும். அதன்படி அனைத்து மாவட்ட செயலக அலுவலகங்கள், பிரதேச செயலக அலுவலகங்கள், கிராம உத்தியோகத்தர் அலுவலகங்கள் மற்றும் தெரிவு செய்யப்பட்ட சில இடங்களில் வாக்காளர் பெயர் பட்டியல் காட்சிப்படுத்தப்பட உள்ளது. விண்ணப்பங்களை அக்டோபர் 8ஆம் தேதி நள்ளிரவுக்கு முன் அல்லது அதற்கு முன் சம்பந்தப்பட்ட மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வலுவான இருதரப்பு உறவுகளை தொடர்ந்து மேம்படுத்துவது குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்கிற்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்றுள்ள இந்த சந்திப்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள், பொருளாதார மற்றும் சமூக ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் தொடர்பிலும் இலங்கைக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான பரஸ்பர ஆர்வமுள்ள துறைகள் குறித்தும் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கும் அஞ்சல் திணைக்களத்துக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் இன்று இடம்பெறவுள்ளது. அஞ்சல் வாக்கு பாதுகாப்பு பொதியை கையாளும் முறைமை மற்றும் அதற்குரிய காலப்பகுதி என்பது குறித்து தீர்மானிப்பதற்கும், அத்துடன் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை வாக்காளர்களின் வீடுகளுக்கு விநியோகிக்கும் வழிமுறைகள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட உள்ளது என தெரிவித்துள்ளது. இதேவேளை நாடாளுமன்ற தேர்தலில் அஞ்சல் மூல வாக்களிப்புக்காக 10 லட்சம் விண்ணப்பங்கள் அச்சிடப்பட்டு தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக அஞ்சல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவன் எஸ் ஜகாரியன் இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்துள்ளார். இதன்போது புதிதாக தெரிவான ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் தனிப்பட்ட வாழ்த்து செய்தியொன்றையும் கையளித்தார். ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது ஜனாதிபதி தலைமையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் மேலும் வலுவடையும் என்று எதிர்பார்ப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி தனது செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கைக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான நீண்டகால இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இதன்போதும் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான 10 கிலோ எடை கொண்ட எரிவாயு உருளையின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. அதன்படி சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு உருளையின் விலை 48 ரூபாய் அதிகரித்து 1903 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் 14 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக எரிவாயு உருளையின் விலை மாற்றமின்றி 818 ரூபாய் 50 காசுகள் என்ற நிலையில் நீடிக்கிறது. கடந்த மாதம் 38 ரூபாய் விலை அதிகரித்த நிலையில் இந்த மாதமும் விலை அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 27ஆம் தேதி நடைபெற இருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டில் தனது கட்சி கொடியின் அர்த்தத்தை விஜய் தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விக்கிரவாண்டியில் நடைபெறும் இந்த மாநாட்டிற்கு ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்து குறைந்தபட்சம் 10,000 பேரையாவது அழைத்து வர வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் கட்சியின் கொள்கைகளும் அறிவிக்கப்பட உள்ளது. இந்த மாநாட்டில் பங்கேற்க இருக்கும் தொண்டர்களுக்கு உரிய அறிவுறுத்தல்களை கட்சி தலைமை வழங்கி வரும் நிலையில் எந்த சூழ்நிலையிலும் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படாத வகையில் செயல்பட வேண்டும் என்று நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு விஜய் ஏற்கனவே வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே மாநாட்டுக்கு வரும் தொண்டர்கள் தாங்கள் வரும் வாகனங்களின் பதிவு எண், இன்சூரன்ஸ், வாகன பதிவு ஆவண நகல்களை முன்கூட்டியே கட்சி தலைமைக்கு அனுப்ப வேண்டும் என்றும் அவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். போக்குவரத்து சிக்கல்களை எதிர்கொள்ள தனியாக ஒரு வழக்கறிஞர் பிரிவையும் அவர் உருவாக்கியுள்ளார். மாநாட்டிற்கு வரும் பொது வாகனங்களுக்கு யாரேனும் தடை ஏற்படுத்தினாலோ, வாகனங்கள் பிரச்சனையில் சிக்கினாலோ அதை தீர்க்க தனியாக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
இந்திய விமானப்படை தினத்தையொட்டி வான் சாகச நிகழ்ச்சி காரணமாக சென்னை விமான நிலையம் 2 மணி நேரம் மூடப்படும் என்று விமான நிலையம் முன்னறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்திய விமானப்படை தினத்தையொட்டி வான் சாகச நிகழ்ச்சி காரணமாக விமான அட்டவணையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் 1:45 மணி முதல் 3:15 வரை விமான நிலையம் மூடப்படும் என்றும் இதைத் தொடர்ந்து அக்டோபர் 2, 3, 5, 6, 7 மற்றும் 8 ஆகிய தேதிகளில் கூடுதல் இடைவெளிகள் இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. ஆகவே விமான பயண அட்டவணையை சரிபார்த்து சமீபத்திய தகவல்களுக்கு விமான நிறுவனங்களுடன் தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் 40 தொகுதிகளுக்கு நடைபெற்று வரும் தேர்தல் வாக்குப்பதிவில் பிற்பகல் 1 மணி வரை 44 விழுக்காடு வாக்கு பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 3 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. அதன்படி 24 தொகுதிகளுக்கு முதற்கட்டமாக கடந்த மாதம் 18ஆம் தேதியும் 26 தொகுதிகளுக்கு இரண்டாவது கட்டமாக கடந்த மாதம் 25ஆம் தேதியும் வாக்குப்பதிவு இடம்பெற்றது. இந்நிலையில் 3வது மற்றும் கடைசி கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணி முதல் 40 தொகுதிகளுக்கும் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இன்று 1 மணி வரை இடம்பெற்ற வாக்குப்பதிவில் 44.08 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியாவிலேயே அதிக வேலைவாய்ப்பு வழங்குவதில் தமிழ்நாடு முதலிடம் வகிப்பதாக நடுவண் அரசு தெரிவித்துள்ளது. 2020 மற்றும் 2023ஆம் ஆண்டிற்கான தொழிற்சாலைகள் குறித்த வருடாந்திர மதிப்பீட்டு அறிக்கையை நடுவண் அரசின் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ளது. அதில் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை மற்றும் தொழிற்சாலைகளில் வேலைவாய்ப்புகள் வழங்கும் மாநிலங்களின் குறித்த பட்டியலில் இந்தியாவிலேயே அதிக அளவிலான தொழிற்சாலைகளை கொண்ட மாநிலமாகவும் அதிகம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கிய மாநிலமாகவும் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது. இந்தியாவில் மொத்தமுள்ள சுமார் 2,53,000 தொழிற்சாலைகளில் தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 40,000 தொழிற்சாலைகள் அமைந்துள்ளதாக திட்ட அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நடிகர் ரஜினிகாந்த் தற்போது நலமுடன் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அவருக்கு செரிமான பிரச்சனை, சீரற்ற இரத்த ஓட்டம் மற்றும் வயிற்றுவலி காரணமாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் ஆஞ்சியோதெரபி சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு தற்போது நலமுடன் இருப்பதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. லெபனான் மீது தரைவழி தாக்குதலை மேற்கொள்ள இஸ்ரேல் தயாராகி வருவதால் லெபனானின் தெற்கு பகுதியில் உள்ள மக்களை வெளியேற்றும்படி இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளது. லெபனான் மீது தரைவழி தாக்குதலை மேற்கொள்ள இஸ்ரேல் தயாராகி வருவதால் லெபனான் எல்லையில் படையினர், இராணுவ ராங்கிகள் ஆயுதங்களை இஸ்ரேல் குவித்து வருகிறது. ஏற்கனவே வான்வழி தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் தரைவழி தாக்குதலை மேற்கொள்ள உள்ளது. இதற்காக லெபனானின் தெற்கு பகுதிகளில் உள்ள நகரங்களில் இருந்து பொதுமக்கள் வெளியேறும்படி இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதேவேளை இஸ்ரேல் மீது தொடர்ந்து ராக்கெட் ஏவுகணைகளை கொண்டு ஹிஸ்புல்லா அமைப்பினர் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்து 142 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அனல் மின் நிலையம் மூடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. காலநிலை மாற்றத்துக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க கோரி உலகம் முழுவதிலும் உள்ள சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இதனால் புதுப்பிக்க இயலாத ஆற்றல் மூலம் மின்சாரம் தயாரிப்பதை குறைத்து சூரிய ஒளி போன்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்த உலக நாடுகள் முயற்சித்து வருகிறது. இந்நிலையில் வருகிற 2030ஆம் ஆண்டுக்குள் அனைத்து ஆற்றலையும் புதுப்பிக்கத்தக்க ஆதாரங்களில் இருந்து பெற இங்கிலாந்து இலக்கு நிர்ணயித்துள்ளதால் தலைநகர் லண்டனில் செயல்பட்டு வந்த ரெட்கிளிப் அனல் மின் நிலையத்தை மூடியுள்ளதாக எரிசக்தித்துறை அமைச்சர் மைக்கேல் ஷாங்ஸ் தெரிவித்துள்ளார். சீனாவின் ஷாங்காய் நகரின் வால்மார்ட் வணிக வளாகத்தில் நேற்று இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதலில் 3 கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. நகரின் தென்மேற்கு பகுதியில் பொதுமக்கள் அதிகளவில் வசிக்கும் சோங்ஜியாங் என்ற பகுதியில் உள்ள வணிக வளாகத்திலேயே இந்த கத்திக்குத்து தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக 37 வயது நபர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள நபர் தனது தனிப்பட்ட பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக ஷங்காய் சென்றுள்ளதாக காவல்துறையினர் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கத்திக்குத்துக்கு இலக்கான 3 பேரும் மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். லெபனானில் கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 95 பேர் கொல்லப்பட்டதாக லெபனான் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது.
லெபனானில் இஸ்ரேல் வான் மார்க்கமாகவும் தரை மார்க்கமாகவும் தாக்குதல் மேற்கொண்டு வரும் நிலையில் அங்கு போர் பதட்டம் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் லெபனானின் வெவ்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் கடந்த 24 மணி நேரத்தில் மொத்தம் 95 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 172 பேர் காயமடைந்துள்ளனர் என்று லெபனான் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை கடந்த மாதம் இஸ்ரேல் லெபனான் மீது வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்ததில் இருந்து நாடு முழுவதும் 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் என்று பிரதமர் தெரிவித்தார். இந்த போர் லெபனான் நாட்டில் மிக பெரும் வரலாற்றில் கொடூரமானது என்றும் தற்போது போரினால் இடம்பெயர்ந்து வாழும் மக்களுக்கு கூடுதல் உதவிகள் தேவை என்றும் தெரிவித்தார். இந்நிலையில் லெபனானின் 2 எல்லை பகுதியில் வசிக்கும் மக்களை வெளியேறுமாறு இஸ்ரேலிய இராணுவம் இன்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. இத்துடன் TVIயின் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.